பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. 1 யோவான் 4:18. ஆம் பிரியமானவர்களே, அன்பில் பயமில்லை. நாம் கர்த்தரை எவ்வளவு நேசிக்கிறோம் என்று நினைத்தால் அதில் ஒரு பயம் இருக்கும். ஏனென்றால் நம் அன்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் மாறுபடக்கூடியது. ஆனால் அவர் நம்மேல் வைத்த அன்பு என்றுமே மாறாத அன்பு. அவருடைய அன்பில் பயமே இருக்காது. பூரண அன்பை பயத்தை புறம்பே தள்ளும். இந்த பூரண அன்பு ஒரு தகப்பன் தாய் தன் பிள்ளைகள் மீது வைத்திருக்கிற அன்பு. இந்த அன்பில் வளர்கிற பிள்ளைங்க எதை குறித்து பயப்பட மாட்டாங்க. ஏன்னா தகப்பன் தாய் பார்த்து கொள்வாங்கன்னு தைரியமாக இருப்பாங்க. அந்த மாதிரி பாவியாக இருக்கையிலே இயேசு நமக்காக மரித்திருக்கிறார். ரோமர் 5:8 சொல்லுகிறது, நாம் பாவியாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஆமாம், அவருடைய அன்பை, பூரண அன்பை நமக்கு எப்படி தெரியப்படுத்தினார்னா, அவர் சிலுவையில் நமக்காக இரத்தத்தையே சிந்திருக்காரு. அதன் மூலமாக அவர் அன்பை தெரியப்படுத்தினார். நமக்கு இந்த பயம் எப்படி வருதுன்னா, நம்ம ஜனங்க நெகட்டிவாக பேசுகிற வார்த்தைகளை கேட்டுட்டு பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த வார்த்தைகள். அப்புறம் நியூஸு, இங்கே அப்படியாச்சு அங்கே அப்படியாச்சு, இந்த தொற்று வியாதியினால் ஜனங்கள் இவ்வளோ மறிச்சிட்டாங்க, அதை தொட்டால் வியாதி வரும், இதை சாப்பிட்டா வியாதி வரும்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள், எதை குறித்து பயம் இருக்குல்ல ஜனங்களுக்கு. ஆனால் இப்போது எங்கள் அப்பா அம்மாவுக்கு அந்த வியாதி வந்துச்சு, எனக்கு வந்துருமோ, இல்லை இதை சாப்பிட்டா அந்த வியாதி வந்துருமோன்னு இந்த இதுலேயே ஜனங்க பயந்துட்டு எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. அதனால யாருக்கு எந்த ஒரு விஷயத்தை நம்ம நெகட்டிவாக யோசிச்சுட்ருக்கோமோ அது நமக்குள்ள பயத்தை கொடுக்கும். அது அப்படியே ஆயிடுமோங்கிற பயம் உண்டாகும். ஆனால் ஒரு மனுஷன் தினம் தினம் வேதனைக்குள்ளாக்குகிறது இந்த பயம். யார் இந்த மாதிரியெல்லாம் பயப்படுவாங்கன்னா, அன்பில் பூரணப்படாதவங்க தான். இயேசுனுடைய அன்பில் பூரணப்பட்ட போது இந்த பயம் எதுவும் நம்ம வேதனைப்படுத்தாது. எனவே நாம் எப்போது தேவனுடைய அன்பை நினைத்து வாழ வேண்டும். நமக்கு நெகட்டிவ் நியூஸ் கேட்கும்போது எப்படி பயம் ஏற்படுகிறதோ, அதுபோல் தேவனுடைய அன்பை பற்றியும் அவர் நமக்கு செய்த நன்மைகளை குறித்தும் நாம் நினச்சி கொண்டிருக்கும் போது, கேட்கும்போது அது நம்மளை பயமுறுத்தாது, அவருடைய அன்பை வெளிப்படுத்தும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் நம்மை பாதுகாத்து கொள்வாருங்கிற அந்த ஒரு நம்பிக்கை கர்த்தர் மேலே நமக்கு இருந்தால் எந்த ஒரு பயமும் நமக்கு ஏற்படாது. எனவே பயத்தை நினைத்து நாம் துக்கப்படுவதை விட்டுவிட்டு தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பை நினைத்து அவருடைய பூரண அன்பிலே நாம் சமாதானமாக சந்தோஷமாக ஜீவிக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். அவர் அன்பு நம்மை பயமின்றி பாதுகாக்கும். ஆமீன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.